எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸை பார்த்துருப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப குண்டாக இருப்பார், ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் அதிகமான ரன் அடிப்பார். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட மைண்ட் செட்டு தான். அவர் வந்து கிரிக்கெட்டில் ஜெயிக்கணும்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஈஸியாக வந்து கிரிக்கெட்டை வந்து ஆடிடலான்றதை மட்டும் இருக்க முடியாது. ஒரு நல்ல பிளேயராக இருப்பான், நெட்ஸில் நல்லா ஆடுவான், ஆனால் அவனுக்கு வந்து மேட்சஸில் ஆட மாட்டான். என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபியர் இருக்கும். இப்போது நான் நிறைய பேரை பார்க்குறேன், என் கூட ஆடுறது வந்து நிறைய லீக் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, மை டீம்மேட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை விடுறது பார்த்திங்கன்னா மைண்டில் தான் கோட்டை விடுவாங்க. நல்ல ஷாட்ஸ் ஆடுறவங்க இருப்பாங்க, நல்ல கேம் இருக்கும், அண்ட் ஆல்சோ நல்ல பவர் இருக்கும். பட் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. இதுதான் விஷயம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது கிரிக்கெட்டில் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். நான் கேபிகே. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கிரிக்கெட் வீடியோஸ் நிறைய வரும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா ரீச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து எனக்கும் நீங்கள் தர வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட், ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு லைக், இதுதான் எனக்கு தேவை. ஆனால் உங்களோட டவுட்ஸ் நான் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு வந்து கிரிக்கெட்டில் 20 வருஷம் அனுபவம் இருக்குது. அந்த 20 வருஷம் அனுபவத்தில் உங்களுக்கு ஒரு சில சின்ன பாயிண்ட்ஸில் சொல்ல போகிறேன். யார் எப்படிலாம் இருக்கலாம் கிரிக்கெட்டை ஆடும்போது அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம பேட்ஸ்மேன்லேருந்து போயிடலாம். நீங்கள் வந்து பியூர் பேட்ஸ்மேன், பியூர் ஓப்பனர் அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்கள் உள்ளே போய் நிற்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து போலர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஓவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர் தான் போவார். இப்போ ஃபஸ்ட்டு ஓவரோட ஃபஸ்ட்டு பால் நீங்கள் பாருங்கள். அது உங்கள் பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடுங்க. எப்போவுமே ஒரு பேட்ஸ்மேனாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற அந்த 3-4 பால் தான் உங்களை அந்த இன்னிங்ஸை லாஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு போகும். அந்த 3-4 பாலை கான்ஃபிடெண்ட்டாக வைங்க. ஸ்டோக் நீங்கள் வைக்கிறது உங்கள் மிடில் ஆஃப் த பேட்டில் வந்து நிற்கணும். அதை நீங்கள் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பாலே வச்சுங்க, உங்களுக்கு ஃபுல் டாஸ் போட்டான் அப்படின்னா நீங்கள் இதை வந்து அடிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு பால் அப்படிலாம் கிடையாது. உங்கள் பால் உங்கள் ஷாட்டாக இருந்தால் மட்டும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோடய ஸ்ட்ராங் ஜோன் எனக்கு தெரியும். நான் இந்த பால் போட்டால் கரெக்டாக ஆடுவேன்ட்டு. அந்த ஷாட்ஸை வந்து நான் வந்து கம்பல்சரி அந்த ஷாட்ஸை நான் ஆடுவேன். ஓகே, என்னோடய பால்னால் நான் ஃபீல்ட்ஸ் மட்டும்லாம் பார்க்க மாட்டேன். என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு